நீ மட்டும் இதை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டனா நான் ஒரு சைடு மீசியை எடுத்துக்கிறேன்டி. ஓகேவா? 3 சான்ஸ் தான். 2 சான்ஸ் இப்போ நீ இந்த பொருளை பார்த்து கண்டுபிடி. 3ஆவது சான்ஸ் நான் கையில தரேன், தொட்டு பாரு. சரியா? பார்த்துட்டியா? பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது நீங்களும் பாருங்க. இது பேக் மாதிரி இருக்கு. ஓகே, ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 ஏதாச்சும் ப்ராடக்டா இருக்குமோ? எக்ஸாக்டா சொல்றேன். ஏதாச்சும் ப்ராடக்ட் வந்து மடக்கிறீங்க ஏதாச்சும் தந்திருப்பீங்க. எக்ஸாக்ட்டா இல்ல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. அதான் எக்ஸாக்ட்டா என்ன தெரியல. ஏதாச்சும் கெஸ். ப்ராடக்ட்னா என்ன ரிலேட்டடான ப்ராடக்ட்? என்ன தெரியல. ப்ராடக்ட்ன்ற ஏதாச்சும் இது மேக்கப்புக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னேன்? பேக். பேக். செகண்ட் ஒன் மேக்கப் ப்ராடக்ட். ஓகேவா? 2 ஆப்ஷன் லாக் ஆயிடுச்சு. 3ஆவது ஆப்ஷனே பண்ணாம தொட்டு பார்க்க தருவேன். அதுக்கு ரொம்ப போட்டு நசுக்கி காசிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அப்ப உள்ள என்னமோ பல்கா வச்சிருக்கீங்க, வெளியே சும்மா சுத்தி வச்சிருக்கீங்க. சரி, ஓகே, தொட்டு பாரு. அவ்வளோதான் டைம் முடிஞ்சுச்சு. தெரியல. உள்ள ஏதோ டப்பா இருக்கு. தேர்ட் ஆப்ஷன் என்ன லாக் பண்றீங்க? ஏதோ பாக்ஸ் இருக்குல்ல. சரி, பாக்ஸ் இருக்கு. என்ன பாக்ஸ் தெரியல. அதான் கெஸ் பண்ணு. குச்சி டப்பாவா இருக்கும் ஒருவேளை. குச்சி டப்பாவா? அப்ப ஆப்ஷன் 3 குச்சி டப்பாவா? தெரியல. வேற எதை கூட வாங்கி டப்பாக்குள்ள சும்மா வச்சிருக்கலாம்ல. அதுவும் கரெக்டா தான். எல்லா ஆங்கிலையும் யோசிச்சு நான் இந்த தடவை அதுக்கிட்ட மூளையை கசக்கி பிழிஞ்சு என் ஃப்ரெண்டு மாறுற மூளையெல்லாம் கடன் வாங்கி 3 மூளை வேலை பார்த்துருக்கு இதுக்குண்டு. சொல்லு, 3ஆவது ஆப்ஷன் என்னது? டப்பா. டப்பா? உங்க அப்பா டப்பா தானா? டப்பாக்குள்ள என்னமோ இருக்கு. டப்பாக்குள்ள என்னமோ இருக்கு. எக்ஸாக்ட்டா சொல்லணும். இப்போ வந்து 2வது ஆப்ஷன் மேக்கப் ப்ராடக்ட், 3வது ஆப்ஷன் பேக். மறுபடி கொலுசா இருக்குமோ? கொலுசா? சரி, ஓகேப்பா, கொலுசுன்னு வச்சுக்க. 3rd ஆப்ஷன் கொலுசா? கடவுளே, கொலுசு மட்டும் வாங்கியிருந்தேன்னு இடத்துக்கு மாட்டியிருப்பேன். கொலுசு தான் ஆக்சுவலாக கொலுசு தான் வாங்க போனது. சரியா? அப்புறம் தான் யோசிச்சேன், இப்போ நான் கொலுசு வாங்கிட்டேன்னா பழைய கொலுசோட வெள்ளி வேஸ்ட்டு தானே, எந்த கடையிலையும் விற்றா காசு தர மாட்டாங்க. கரெக்டா? அப்போ பழைய கொலுசு கொடுத்துட்டு 1000 2000 கூடைக்கோ இல்லை குறைச்சோ புது கொலுசு வாங்குறது தான் பெஸ்ட்டு. இல்லைன்னா உனக்கு புது கொலுசு வாங்கிட்டு பழைய கொலுசு கொடுத்து நான் எப்படி உன் பழைய கொலுசு கொடுத்தேன்னா நான் காப்பு செஞ்சு போட்டேன். அந்த மாதிரி செயினோ இல்லை திருப்பி ஒரு பிரேஸ்லெட்டோ வாங்கினாதான் உண்டு. அப்போ யோசிச்சேன், அப்போ கொலுசுக்கு பார்த்தா அந்த காசுக்கு வேற இடம் வாங்க அப்படின்னு யோசிச்சுதான் வாங்கினேன். பிரிச்சு பார்க்குறியா? ரிங்கா இருக்குமோ? ரிங்கு. ஓகே, ஆப்ஷன் 3ல அப்போ ஆப்ஷன் 1 பேகு, ஆப்ஷன் 2 மேக்கப் ப்ராடக்ட்டு, ஆப்ஷன் 3 கொலுசு இல்லைன்னா ரிங்கு. அப்போ ஒரு பாதி மீசை தப்பிச்சுது கைஸ். அவ்வா. கடைசியா இந்த சேனல் ஆரம்பிச்ச எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். சேனல் ஆரம்பிச்சவங்க ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எத்தனை தடவை பல்ப் வாங்கியிருக்கேன். பிரியாணி வாங்கி கொடுத்து பல்ப் வாங்கினேன், அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கி கொடுத்து பல்ப் வாங்கினேன். வேற என்னது? லாஸ்ட் அவனுக்கு கடைசி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ண லாஸ்ட் ஒரு ஆப்ஷன். ஓகே, எடுத்து குளிக்கலாம் போகக்கூடாது. என்ன வச்சு தருவாங்கன்னா குளுக்க கூடாது. நைஸா அப்படி குளுக்குறியா? நைஸா குளுக்க கூடாது. ஒண்ணு பிரேஸ்லெட்டா இருக்கணும். இந்த டப்பால செயினா இருக்கலாம். இல்லாட்டி வேற கம்மல்லாம் எல்லாம் வச்சு தர மாட்டாங்க. நாங்க கடைக்காரங்கிட்ட அதுக்குன்னே சொல்லி வாங்கணும். அதாவது இந்த டப்பாலவே வச்சு தருவீங்க. சரி, ஓகே. அப்போ கூட இருக்கலாம். அது மொத்தம் நீ முதல் 3 ஆப்ஷன் தான் லாக்கு. சரியா? இப்போ நீ சொன்னதெல்லாம் கணக்குல வராது. ஏன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். அதனால சொல்றேன். கண்டுபிடிச்சிட்டேனா? முதல் 3 ஆப்ஷன் தான், அதை நீ தோத்துட்ட. கண்டுபிடிச்சா இல்லையா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இல்லை. வரலாற்றில் முதன் முறையாக நான் கொடுத்த கிஃப்டை கண்டுபிடிக்கல. கேளு நீ குடுக்குனா சவுண்ட் வரும்னு அதுக்குன்னு பேப்பர்லாம் கிழிச்சு உள்ள வச்சிருக்கு. மாசா எதுக்கு அப்ப கொடுத்துருவோமா கடையில கொண்டு போய்? மாசா போட்டு பாரு. தாங்களே பஞ்சத்தில் அடிபட்டு உள்ளீர்கள். உண்மைதான்.
அதாவது 0% எக்ஸ்பெக்டேஷன் கரெக்டா? சுத்தம். அதாவது செயினா இருக்கலாம், ஆனா என் கண்டிஷனுக்கு நான் வாங்கி தர கண்டிஷன்ல இல்ல. இல்ல ஆமா கரெக்டா? அதனால உனக்கு அது கெஸ்ஸே வரல. அதனாலதான் எப்படியாச்சும் வாங்கிடணும்னு உருட்டி பெரட்டி வலிச்சு தடவி வாங்கிருக்குது. போட்டு பாரு நான் போட்டுமா? எப்படி வாங்க டாலர் வாங்கலான்னு பார்த்து வழியில ரொம்ப கட்டையா இருக்கோ. அப்படியா? திருப்பி போடு, இழுத்து போடு. அப்படி இல்லைனாலும் சம்பாரிச்சு உனக்கு இதோட பெரிய செயினை வாங்கிட்டு, இது யூனிசெக்ஸ் செயின் மாதிரி தான் இருக்கு, விருத்துக்கு கூட போடலாம் அப்படிதானே? ஆனா இதை மாற்றக்கூடாது, சரியா? கொடுக்கக்கூடாது. ஓகேவா? என்ன சுத்தமா கெஸ் பண்ண முடியலையோ? சரி, இது என்ன வெயிட் இருக்கும்னு நினைக்கிறேன்? கரெக்டா 1 பவுன், 8 கிராம் 10 மில்லி. என் ஹஸ்பண்டா இது? வாயடிச்சு போயிருக்கியோ? இன்னும் 1 வருஷம் நான் ஜாலியா இருப்பேன். இன்னும் 1 வருஷம் நீ எது வாங்கி கேட்டு இப்ப முடியாதுன்னு சொன்னாலும் நான் நிம்மதியா இருப்பேன். நிம்மதியா சொல்லுவேன் முடியாதுன்னு. ஏன்னா நீ எதிர்பார்க்காத ஒண்ணு நான் வாங்கி கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் கட்டையா தான் இருப்பேன். அதுக்காடி போடாம மட்டும் இருந்தேன்னு வை, வெளியே போனா போட்டுக்கலாம் தானே? $1 போட்டா போட்டுக்கலாம். அந்த கொக்கி கீழே வர மாதிரி போடு, டாலர் போடலாம். இல்லை நான் டாலரும் பார்த்தேன் பார்த்துக்கோ. அதாவது ஒரு 500 1/2 கிராம் என்னால் வாங்க முடியும். ஓகேவா? 600 மில்லி 600 அந்த மாதிரி தான் வாங்க முடியும். 1 கிராம் கூட என்னால் வாங்க முடியல. ஓகேவா? அப்போ அந்த இடத்துல குக்கி போடுற இடத்துல $1 போட்டுக்கலாம் தானே? சும்மாவே போட்டுக்கலாமா? இன்னும் டாலர் போட்டால் நல்லா தானே இருக்கும், கொஞ்சம் பெரிய டாலரா. பிரேஸ்லெட் தான் யோசிச்சேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் நீ ஆல்ரெடி ஒன்று வச்சிருக்க தெரியுமா? அது உனக்கு பிடிக்கல தானே நீ வச்சிருக்கிறது? நான் எங்க வச்சிருக்கேன்? இல்லையா? நான் எங்க வச்சிருக்கேன்? வச்சிருந்தல. எங்க வச்சிருக்கேன்? நீங்க என்னைக்கு பாத்தீங்க நான் வச்சிருக்கேன்? குடுத்துட்டியோ? நீங்க என்னைக்கு பாத்தீங்க? நீ வச்சிருக்க? இல்ல. அது குடுத்துட்டு மாத்திட்டியோ? அது கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணம் பண்ணி வச்சிருந்தியா? அது ஒன்று இருந்துச்சு, என் டேஸ்ட்டுக்கு இல்லை, ஆனால் இதாக இருந்துச்சு எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க. அது இப்போ ஒன்ட்டு இல்லையா? நான் ஃபஸ்ட்டு பிரேஸ்லெட் தான் எடுத்த சூப்பராக இருந்துச்சு, செம்ம அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃபோட்டோ எடுத்தேனா? ஃபோட்டோ எடுக்கல சரியா? அருண் தான் என் கூட வந்தான். அருண் கையில் போட்டு விட்டு பார்த்து, அப்புறம் அருண் கை ஒல்லியாக இருக்கா, அங்கே ஒரு அக்கா அவங்க கை நம்ம சைஸ்க்கே இருந்துச்சு, அவங்களுக்கு போட்டு பார்த்துட்டு கை சைஸ் கரெக்டாக இருந்துச்சு, நல்லா பெருசாகவும் இருந்துச்சு, பார்வையாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் தான் யோசித்தேன், சரி நீ கைக்கு எதுவுமே போட்டு நான் பார்த்ததில்லை அப்படிதானே, வாட்சும் போட மாட்டேன், இந்த கண்ணாடி வளையல் இல்லைன்னா அப்பப்போ வளையல் மாற்றுவார் அப்படிதானே, இல்லைன்னா இருக்கிற வளையலையே நான் பார்த்த வரைக்கும் நீ மோஸ்ட்டாக இருக்கிற கோல்டு வளையல் கூட போட மாட்டேன், மாற்றி கண்ணாடி வளையல் தான் போடுறேன். சரி இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல், அதனால் இதே வாங்கி கொடுக்கணும், செயின் தானே நீ இன்ட்ரெஸ்ட், ஒரு ட்ரெஸ்ஸுக்கு அந்த மாதிரி மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு 2மே எஸ்டிமேஷன் போட்டாச்சு. இது 8 கிராம் 10 மில்லி, அது 8 கிராம் 18 மில்லி, ஒரே வெயிட் தான். அது 0.08 மில்லி தானே, அப்படின்னா ஒரு 400-500 கூட வருமா? அப்படிங்கும்போது ஒரே வெயிட் தான். அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். யோசிச்சுட்டு நம்ம வளைகாப்பு ஃபோட்டோலாம் எடுத்து சும்மா நீ பார்த்தேன், கழுத்து எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, இதில்
போட்டா நல்லா இருக்குமா, அந்த செயின் கூட இது மேட்ச் பண்ணி போட்டா, ஏன்னா அப்போ தானே நீ எல்லாமே போட்டிருந்த. அது ஜூம் பண்ணி பார்த்து இப்போ அது எல்லாமே இருந்துச்சு, இதையும் சேர்த்து போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி பார்த்தேன். பாதிரி யோசிச்சேன், சரி இதே வாங்கிடுவோம், செயினே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுச்சு. நானும் அருண் தான் போனோம். ஆமா, கடைக்கு போனது 8:30, கடை 9 மணிக்கு போட்டு எங்க ஒரு ஆளுக்காண்டி அவங்க 1 மணி நேரம் இருந்து. நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போவோம், சரியா உனக்கு? ஷார்டேஜில் இருக்கிற ட்ரெஸ், இந்த லெகின்ஸு அதெல்லாம் ஓகே. இதுலேயே அதிர்ச்சியா இருக்கீங்களோ? இதுக்கப்புறம் இவர்கிட்ட 1 ரூபா கூட கேட்டக்கூடாது. கேட்க மாட்டியா? இது கேட்க மாட்டியா ஷா? என்ன கேட்க மாட்டேன், சொல்லு, சும்மா கேட்கிறேன். மதம் கேட்கதான் செய்வேன். உங்க சைட்ல இருந்து பதில் வரணும்ல, அந்த பதில வச்சு நான் மறுபடியும் உங்களை வச்சு செய்யணும். ஏதாச்சும் வச்சு நீ வந்து மப்பளிக்கணும். சரி ரைட்டு, உனக்கு ஒரு பறக்கும் உமா. ஐ லவ் யூ. நீங்களும் சொன்னா நல்லா இருக்கும். சரி ரைட்டு, வீடியோ முடிச்சுக்கிறேன் காய்ஸ். எல்லாருக்கும் பாய் பாய். நமக்கு இந்த மாதிரி தான் vlog பண்ண வரும். லைக் பண்ணிக்கோங்க. அழுச்சானா